ஹாய் ஹலோ கைஸ் வாட்சிங் கோட்டைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இந்த வீடியோ நாங்கள் பண்றதுக்கு மெயினான காரணம், நாங்கள் வீக்லி வீடியோ எபிசோட் போட்டிருந்தோம் லாஸ்ட் வீக். அதுல ஒரு ஷார்ட்ஸா கட் பண்ணி போடும்போது இன்ஸ்டாகிராம்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டுமே பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு நபரை பத்தி ஸ்பெசிபிக்கா வந்து இவரு சொல்றது கரெக்டுங்க, இவரு அவ்வளவு பெரிய ஆளு, அவர் சொல்றாரு அதுக்கு தப்பாகுமா, அது கரெக்ட் தாங்க, நாங்க சொல்றது வந்து தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு வி காட் அஃபண்டட். லைக் என்னன்னா, ஒருத்தர் வந்து எவ்வளவு பெரிய மனுஷனாவா இருக்கட்டும், லைக் வந்து எவ்வளவு வேணா சாதிச்சிருக்கட்டும், ஆனா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலுமே அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து பேசி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும். அந்த கமெண்ட்டை வந்து படிச்சதுக்கு அப்புறம் அது என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுக்காக போடப்பட்ட வீடியோ தான் இது. நாங்க சொன்னல, அந்த ஒரு நபர் யாரும் பாத்தீங்கன்னா நீங்க தம்ப்நெயில் எல்லாத்துலயும் பாத்திருப்பீங்க. எஸ், நம்ம பீடாக் சார் தான். அவர் வந்து பேசிக்கலா பரத், நான் வந்து பீடாக் சார் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன், அப்பப்போ பார்ப்பேன். பரத் வந்து ஒரு பயங்கரமான ஃபேனு. நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பார்த்தாலே தெரியும், பேசுறதுலேயே லைட்டா வந்து பீடாக் வாட அடிக்கும். அதெல்லாம் பேசிக்கா வந்து அவரு அந்த அளவுக்கு வந்து பார்த்து அவர் பார்த்து பேச கத்துக்கிட்டு ஒரு அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்றது ஆசையும் பரத்துக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்த ஒரு பர்சன் தான். என்னதான் ஒரு ஃபேவரட் பர்சனா இருக்கட்டுமே, நம்ம எனக்கு பிடிச்ச பர்சன் ரோஹித் சர்மா வந்தாலும் நான் ரோஹித் சர்மா கிட்ட தப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவர் பண்ண சில விஷயங்களை தான் நாங்க வந்து சொல்றதுக்காக இந்த ஒரு வீடியோ இருக்க போது. இது யாரையும் பர்சனலா அட்டாக் பண்றதும் கிடையாது. நீங்க அது பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்கலாம் கிடையாது. நாங்க வந்து இருக்கிறதா சொல்ல போறோங்க. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. கரெக்ட் தான். ஹரி சொன்ன மாதிரி நான் ரொம்ப வருஷமா கடைசி ஒரு 3-4 இயர்ஸா பீடாக் சார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஏன் பீடாக் சார் பர்சனலா பிடிக்கும்னா, நான் எப்படி கிரிக்கெட்டை ஒரு ஒரு ஆங்கிள் பாக்குறேனோ அதே ஆங்கிள் பீடாக் சார் பாப்பாரு. நான் எப்படி எல்லா மேட்சும் ஃபாலோ பண்றேனோ அதே மாதிரி பீடாக் சார் பார்த்து அது யூடியூப்ல ஒரு ஒரு வீடியோவா போடுறப்போ ஒரு அனாலிசிஸா போடும்போது எனக்கு அது பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த டைம்ல இருந்து. ஸோ அப்போல இருந்து நான் பீடாக் சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் எடுத்திருக்கேன். அவர் எந்த டைம்லயுமே வந்து நாங்க அவர் மேல வந்து இவர் ஆக்சுவலி இந்த ட்ரிகர் ஏன் எங்களுக்கு வந்து ஒரு லைட்டா ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் பீடாக் கிரிட்டிசைஸ் பண்றீங்க, உங்களுக்கு பீடாக் மேல வன்மம் அப்படிலாம் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு பீடாக் சார் மேல என்னங்க வன்மம்? அவர் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் குருன்னு கூட சொல்லுவேன். தப்பா எதுவுமே தப்பு இல்லை இதை சொல்றதுக்கு. அவர் ஒரு வகையில ப்ரெடிக்ட் பண்றாரா, அவர் ஒரு வகையில அனலைஸ் பண்றாரா, அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணணும்னு ஆசை. நாங்க வீடியோ யாரையும் சொன்ன மாதிரி வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே இங்க வன்மம்லாம் அட்டாக் பண்ணல. அவர் ஒரு விஷயம் தப்பா சொல்றாரு, இல்ல ஒரு விஷயம் கான்ட்ரவர்ஷியலா பேசுறாரு அப்படின்னா அதை நாங்க தப்புன்னு கிரிட்டிசைஸ் பண்றோம், அவ்வளவுதான். பேசிக்கா என்னன்னா, யூ ஆர் நாட் கரெக்ட் ஆல் த டைம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. நாங்க சொல்றோமே, நாங்க மட்டும் என்ன எல்லா வாட்டியும் கரெக்டாக பேசிட்டோம், நாங்களும் தப்பு பண்ணிருக்கோம். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லும்போது நாங்களும் எடுத்துட்டு இருந்திருக்கோம். அதுல ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, சேனல் ஸ்டார்டிங்ல நாங்க வந்து பீடாவுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா அஸ்வினுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அது ஸ்டாட்டிஸ்டிக்கலா எங்களுக்கு நாங்க ஒரு கால்குலேஷன் போட்டது தப்பா வந்துச்சு. நாங்க கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி தப்பா இருக்கு பீடாக் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல போட்டு எங்களை வாட்டி வதக்குனாங்க. நீங்க வந்து இதெல்லாம் தப்பா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய வைக்கும் போது நாங்க அவங்க ஆங்கிள் யோசிக்கும் போது எஸ் இட் மேக்ஸ் சம் சென்ஸ்ன்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி கூட அப்பாலஜைஸ் பண்ணி நாங்க போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்றது எல்லாருமே இயல்பு தாங்க. அதை ஆனா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை நாங்க பண்ணோம். எல்லாருமே அந்த மாதிரி பண்ணல, அதை வந்து நாங்க இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்றோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த கமெண்ட்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, நீங்க இதுல பீடாக் பத்தி பேசுறீங்க, பத்திர நான் வந்து பவர் பிளேல கொண்டு வரணும், போலிங் போட வரணும்னு சொல்லிட்டு பீடாக் சொல்லியிருப்பாரு, அது கரெக்ட் தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாரு. பத்திரனாவோட ரோல் என்ன, டெத் பவுலிங்ல ஒரு ஆள் வேணும், ஸ்ட்ராங்கான ஆள் வேணும், லீக் பண்ணக்கூடாது ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் ஆக்சிலேட் பண்ற அந்த டைம் 10 ஓவருக்கு மேலதான் ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல தான் மோஸ்டா பத்திரனா யூஸ் பண்ணுவாங்க. 7th ஓவர் போடுறதா இருக்கட்டும், 13th ஓவர், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ற இதுதான் வந்து அவர் ஸ்பெல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி முடிப்பாரு. 19th ஓவர்ல கரெக்டா முடிப்பாரு. 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் வந்து எது கொடுக்குறாங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆக்சிலேட் பண்ற டைம்ல அடிக்க போய் விக்கெட் கொடுப்பாங்க பத்திரனாவை. பத்திரனா மோஸ்டா என்ன பண்ணுவாரு, டெட்லி யாக்கர்ஸ் போடுறதா இருக்கட்டும், ஒரு குட் லென்த்ல ஒரு நல்ல பால் போடுறதா இருக்கட்டும், பேட்ஸ்மேன் வந்து மோஸ்டா அந்த சிங்கிள் டபுள் ஆடிட்டு போற மாதிரி ஒரு பால் தான் போடுவாரு. அதை அடிக்க போனீங்கன்னா நீங்க விக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பவுலர். அவருக்கு பெருசா நியூ பால்ல நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூவ்மெண்ட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அது ஸ்விங் ஒரு வேரியேஷனும் பெருசா இருக்காது. அவர் லென்த், அவர் ஆக்ஷன், அந்த ரிலீஸ் பாயிண்ட் தான் வந்து அவருக்கு மெயினான ஒரு ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அதுவும் இல்லாம அவர் பவர் பிளேல ஃபீல்டர்ஸ் வந்து 5 ஃபீல்டர் இருப்பாங்க, அதை வச்சு அவர் விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாரு மெயினா. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க வந்து பவர் பிளேல போட வைக்கிறதுன்றது எங்களோட ஒப்பீனியன், இட்ஸ் நாட் அட்வைசபிள். சரிடா, நீங்க என்னடா அட்வைஸ் பண்றது? நீ என்ன பெரிய ஆளா? 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீடாகிட்டு இருக்கு, நீ என்னடா? அவர் மென்ஷன் பண்ணிருந்தார் ஒரு வார்த்தை, பார்ட் டைம் கண்டென்ட் கிரியேட்டர், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னாரு. ஆனஸ்டா சொல்றேன், எனக்கு அங்கதான் ட்ரிகர் ஆச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன். இப்போ வந்து டைரக்டர் சங்கர் சார் இருக்காரு இல்லையா, அவரு வந்து ஒரு 25 வருஷமா படம் எடுத்துட்டு இருக்காரா, அதுக்குன்னு வந்து 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்தியன் 2 செம்ம ஹிட்டுங்க, நீங்க ஒத்துப்பீங்களா? மாட்டீங்கல்ல. இந்தியன் 2 நல்லா இல்லைன்னா இந்தியன் 2 நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் நேத்தி கிராஜுவேட் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் ஷார்ட் பிலிம் எடுக்கிறான், நல்லா இருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுவோம் தானே. அதுக்குன்னு வந்து சங்கர் சார் எடுத்த இந்தியன் 2 தான் நல்லா இருக்கு, நீ எடுத்த ஷார்ட் பிலிம் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் கிடையாது. பேசிக்கா என்ன, ஒருத்தங்க வந்து கரெக்டா சொல்றாங்கன்னா கரெக்டா சொல்லலாம், அப்ரிஷியேட் பண்ணுங்க. தப்பா இருந்தா தப்பா சொல்றான்னு ஒத்துக்கோங்க, அதுதான் அங்க மேட்ரு. நீ சொன்ன மாதிரி பத்திரானா ஒரு பவர் பிளே
நான் கேட்கறேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன். இப்போ நீ எல்லாமே சொல்லிட்ட, நீ வந்து எத்திக்கலா லாஜிக்கலா சொல்லிட்ட. நான் வந்து பிராக்டிக்கலா ஸ்டாட்டிஸ்டிக்கலா பீடாக் சார் மாதிரி நான் கேட்கறேன் ஒரு கேள்வி. ஸோ பீடாக் சார் என்ன சொல்றாருன்னா, 10 ரானா பவர் பிளேல போட ஆரம்பிச்சாதான் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க, ப்ரூவ் மீ ராங் அப்படின்றாரு. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், 2023 யார் கப் அடிச்சாங்க? சென்னை. சென்னை. ஓகேவா? சிஎஸ்கே கப் அடிச்சாங்க. 10 ரானா அந்த சீசன் ஃபுல்லா ஆடினாரு. எவ்வளவு ஓவர் அவர் பவர் பிளேல போட்டிருப்பாரு நினைக்கிறேன்? நீ சொல்லு. பவர் பிளேல 1-2 ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாமா? ஒரு 2 ஓவர் போட்டிருப்பாரு நினைக்கிறியா? அவர் பவர் பிளேல போட்ட ஓவர் 0. ஒரு ஓவர் கூட போடல. இருந்தாலும் கப் அடிச்சாங்க. ஏன் அடிச்சாங்க? சிஎஸ்கே ஒரு ஒரு மந்த்ரா மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. தீபக் சகர், தேஷ்பாண்டே, தீக்ஷனா இவங்களை வச்சு பவர் பிளேல ஓட்டிட்டு 10 ரானாக்கு ஒரு கிவன் ரோல் இருக்கு. நீ சொன்ன அதே ரோல் தான். முடிஞ்சா 10வது ஓவர்ல அந்த ஒரு ஓவர் போட்டுட்டு கடைசியில டெத்ல ஒரு 3 ஓவர் போடுற மாதிரி ஒரு ரோல். அதான் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இந்த தடவை ஆக்ஷன் டேபிள்ல உட்காரும் போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க சிஎஸ்கே அப்படின்னா, தீபக் சகரை கழட்டி விட்டாங்க. தீக்ஷனா போயிட்டாரு, தேஷ்பாண்டே போயிட்டாரு அப்படின்றப்போ அவங்க ரிப்ளேஸ் பண்றதுக்கு கலீல் அகமட் தீபக் சகர் ரிப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க. ஸ்விங் பவுலர் ஓகே. தீக்ஷனா ரிப்ளேஸ்மெண்டா இவங்க அஸ்வின் தான் எடுத்தாங்க. இவங்களோட மோட்டிவ் என்னன்னா, அஸ்வினை பவர் பிளேல யூஸ் பண்றதுக்கு தான் எடுத்திருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆல நம்மளுக்கு இப்ப தெரியுது, அதை விட்டுருங்க சரிங்களா. மூணாவது வந்து அந்த தேஷ்பாண்டியை ரிப்ளேஸ் பண்றதுக்கு இவங்க ஒரு ஃபாரின் பவுலர் போயிருக்காங்க. அதான் சாம் கரன், அதான் வந்து ஓவர்டன். அன்பார்ச்சுனேட்லி அதுவும் இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல. சோ இங்க வந்து பிரச்சனை 10 ரானா ஒரு ரோல் கிடையாது சாமி. 10 ரானா கரெக்டா தான் ஒரு ரோலை பண்றாரு. இங்க பிரச்சனை என்னன்னா, சிஎஸ்கே ஆக்ஷன்ல போன விஷயம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. அப்படின்றப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ பவர் பிளேல போடுன்னு சொல்றது இஸ் நாட் அ சொல்யூஷன். அது பீடாக் சாருக்கும் தெரியும். இப்போ 10 ரானா பவர் பிளேல போடுறது கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருக்கோம் சிஎஸ்கே 2023 மட்டும் இல்ல, 2024லயும் அவர் ஆடின 7 மேட்சுமே ஒரு ஓவர் கூட பவர் பிளே சிஎஸ்கேக்கு போட்டதே இல்ல. அவுட் ஆஃப் த மூன் நீங்க சிஎஸ்கே வந்து 10 ரானா பவர் பிளேல போடணும்னு எதிர்பார்க்கறீங்களா? நடக்காது. அது உங்களுக்கே தெரியும். ரெண்டாவது, சரிப்பா அவர் ஸ்ரீலங்காக்கெல்லாம் போட்டிருக்காருப்பா அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. 2024ல இருந்து 2025 ஏப்ரல் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு 15 மாசம் 16 மாசம் ஆயிடுச்சு. 10 ரானா எவ்வளவு ஓவர் பவர் பிளேல போட்டிருக்காரு ஃபார் ஸ்ரீலங்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஓவர் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து இன் நியூசிலாந்து இந்த சீமர்ஸ் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் ஒரு ஓவர் போட்டாரு. 12 ரன் கொடுத்திருக்காரு. ஒரு விக்கெட் கூட எடுக்கல சரிங்களா. மீதி எல்லா மேட்சுமே அது இத்தனைக்கும் என்ன ஸ்ரீலங்கா அவ்வளவு ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஹோம் சீரிஸ் ஆடினாங்க, நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் அவே சீரிஸ் ஆடினாங்க, இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் ஹோம் சீரிஸ் ஆடினாங்க, வேர்ல்ட் T20ல 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. இவ்வளவு மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்ச் தான் 10 ரானா வந்து பவர் பிளேல போலிங் போட்டிருக்காரு. லங்கா பிரீமியர் லீக்னு ஒரு லீக் இருக்கு. அதுல கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அவர் ஆடுறாரு. அந்த கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அவர் எவ்வளவு ஒரு பவர் பிளேல போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே ஒரே ஒரு ஓவர் தான் 2024ல போட்டிருக்காரு. அதுலயுமே அவர் 11 ரன்னோ 12 ரன்னோ கொடுத்திருக்காரு. 10 ரானாவை இப்படிதான் யூஸ் பண்றாங்க டீம்ஸ். நீங்க கேட்கலாம், நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன், 2023 லங்கா பிரீமியர் லீக்ல அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, நல்லாவும் போட்டாரு, இல்லன்னு சொல்ல. ஆனா சிஎஸ்கே இவர் இப்படி யூஸ் பண்றதை பார்த்துட்டு எல்லா டீம்ஸும் அவர் இப்படிதான் யூஸ் பண்றாங்க. டெத்துல வேணும். ஏன்னா இப்போ பவர் பிளேல போறதுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க டீம்ஸ் அப்படின்றப்போ டெத்லயும் அந்த மிடில் ஓவர்ஸை கண்டெயின் பண்றதுக்கு தான் 10 ரானா யூஸ் பண்றாங்க. அவரோட ரோல். இப்போ நான் நீங்க சொல்ற கேள்விக்கே வரேன். இந்த மாதிரி நீங்க 10 ரானா வந்து பவர் பிளேல ஒரு ஓவர் போறதுக்கு ரிஸ்க் எடுப்பேன் நீங்க சொல்றீங்கல்ல. அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, சிஎஸ்கே பவர் பிளேலயே 3 விக்கெட் விட்டுறாங்க கரெக்டுங்களா. 30 for 3 ஆயிடுது. அப்போ நீங்க இதே மாதிரி தோனிக்கு சொல்லுவீங்களா? தோனி வந்து 19th over 20th over வந்து எப்படியோ 6 அடிக்க போறாரு இல்லைங்க. அவர் பவர் பிளே நீங்க அடிக்க வச்சா அங்க அடிக்க போற 6 இங்க அடிக்காம இருக்க போறாரு அப்படின்னு கேட்பீங்களா? மாட்டீங்கல்ல. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு ரோல், தோனியோட ரோல் எண்ட்ல வந்து அடிக்கிறது. அதே மாதிரி 10 ரானாக்கு ஒரு ரோல் இருக்கு. எந்தெந்த ரோல யார் யார் கரெக்டா பாக்குறாங்களோ அந்த ரோல அவங்க கரெக்டா பாக்குறாங்க. அவ்வளவுதான். 10 ரானா பவர் பிளேல போட்டது இல்ல. போட்டா ஜெயிப்பாங்க, போட்டாதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு தப்புன்னு தோணுச்சு. நாங்க இந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருந்தோம். 2 விஷயங்க. ஒன்னு 10 ரானாக்கு ஒரு ரோல் இருக்கு, டெஃபினட்டான ஒரு ரோல் இருக்கு. இன்னொன்னு 10 ரானா அந்த நியூ பால்னால போட முடியாது, போட்டதும் இல்ல, பெருசா ரெக்கார்டும் இல்ல அதுக்கு. சோ அதனாலதான் 10 ரானா வேணாம்னு சொல்றதுக்கு ரீசன். கரெக்ட். அப்படி போட முடிஞ்சிருந்தா நம்ம இவ்வளவு பேசுறோமே, சிஎஸ்கே மேனேஜ்மெண்டே ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்ப 10 ரானா வச்சு ஒரு ஓவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 2 ஓவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களே ட்ரை பண்ணாத காரணம் என்ன? பவுலிங் இல்லாதப்பயும் அதுதான். ஆப்வியஸ் தட் ஹி cannot be used wisely in the power play. அவ்வளவுதான். கரெக்ட். அண்ட் இது நீ சொல்றப்ப எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. லைக் வந்து பீடாக் சார் சக்சஸ்ஃபுல்லான அனலிஸ்ட் தான் இல்லன்னு சொல்ல. அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு பண்ணிருக்காரு, சிபிக்கு பண்ணிருக்காரு, பஞ்சாப் கிங்ஸ் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் கயானா அமேசான் வாரியர்ஸ் ஜெயிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு ஏன்னு தெரியல, அந்த டீம் ஜெயிக்கிறப்போ அப்பா பீடாக் டீம் ஜெயிச்சிருச்சா, அனலிஸ்டா சூப்பரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, ஓகே தான். ஆனா ஒரு வீடியோல பேசுறது பாத்தீங்கன்னா, நான் என்னால வந்து ஃப்ரீயா அட்வைஸ் தாங்க தர முடியும், சிஎஸ்கே அதை கேட்டா ஜெயிப்பாங்க எல்லாம் தோத்துருவாங்க அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேனா சரியா படலைங்க. நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றீங்க. ப்ரெடிக்ஷன்னா அதுல ப்ராபபிலிட்டி 2 இருக்கு. ஒன்னு வின் ஆர் லாஸ். ஒருத்தனா ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றானா அது வின் ஆகவும் செய்யும், லாஸ் ஆகவும் செய்யும். அது எல்லாமே வின் ஆயிட்டு இருந்தா அவன் வந்து பிக்சிங் தான் பண்றான். ஓகே கரெக்ட். அப்போ வந்து பீடாக் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாரு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு பி ராங் சம்டைம்ஸ். ஆக்சுவலி சூப்பரா எடுத்துட்டு வந்தாரு. இது நானே அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க ஆக்சுவலி ரெகுலரா பீடாக் வீடியோஸ் ஃபாலோ பண்ற ஒருத்தரா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்றாருல்ல, அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டோபஸ் கேட்பாரு,
பீடாக் நீங்க சொன்னீங்க ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன்னா ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொன்னேன்னா அப்படின்ட்டு அவர் 100% ஓனர்ஷிப் எடுத்துப்பாரு. அது தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பே கிடையாது. அவர் வந்து ஜெயிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணாரு, ஜெயிச்சிருச்சு, ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாரு. தப்பு கிடையாது சரிங்களா. ஆனா இதுவே ஒரு டீம் வந்து தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஆக்டோபஸ் வந்து லைட்டா கலாய்ப்பாரு. என்ன பீடாக் சொன்னீங்க ஆர்சிபி ஜெயிக்கும்ட்டு, ஒன்னும் ஜெயிச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு. உடனே அப்ப பீடாக் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் என்னப்பா பண்றது, வில் ஜாக்ஸ் ஆட வச்சா ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், ஆட வச்சாங்களா? இல்ல இல்ல, நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்கதான் முடியும், நாங்க வந்து அட்வைஸ் பண்ணதான் முடியும், மேனேஜ்மெண்ட் அதை பண்ணாதான் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு தோத்தா மட்டும் டீம் மேனேஜ்மெண்ட் மேல பழி போடுறது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இப்போ இல்ல, சிஎஸ்கேக்கு இல்ல, அவர் ரொம்ப வருஷமா எல்லா தடவையும் பண்றாருன்னு சொல்ல, அவர் பண்ணிருக்காரு, ரெகுலரா பண்றாருன்னு தான் சொல்றேன் சரிங்களா. நிறைய தடவை அவர் பண்ணிருக்காரு இந்த பாஸ்ட். தோத்துட்டா அவர் என்டையர் பிளேம் மேனேஜ்மெண்ட் மேல போட்டுறாரு. இதுவே ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் காரணம், நான் அப்பவே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது ஒரு தப்பா எனக்கு பட்டுச்சு. அவர் பண்றது கரெக்ட் தானடா, அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாரு, அதை ஃபாலோ பண்ணலன்னா எப்படி வந்து அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கறது கரெக்ட். ஆனா அதே மாதிரி ஜெயிப்பாங்கன்னு சொல்ற அந்த டீம் இவர் சொன்ன எல்லாத்தையும் பண்ணியா ஜெயிச்சாங்க? இல்ல இல்ல. அப்ப என்ன சொல்லணும், நான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் ஆக்டோபஸ் சார், ஆனா வந்து நான் இதெல்லாம் பண்ணா ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன், அவங்க எதுவுமே பண்ணல, இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்க, குட் ஃபார் த டீம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப மட்டும் ஓனர்ஷிப் 100% நான் சொன்னதுனாலதான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு தோத்தப்ப மட்டும் மேனேஜ்மெண்ட் மேல பழி போடுறது என்ன இது? வை ஆர் யூ நாட் டேக்கிங் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி? அப்பப்போ சொல்லுவாரு இந்த மாதிரி ப்ரூவ் மீ ராங் சொல்லுவாரு. ஒருவேளை நம்ம அவரை ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டு அவர் ஏத்துக்க மாட்டாரு, அவரா அதை தப்புன்னு வந்து உணர்ந்துட்டாருன்னா மட்டும்தான் அவர் தப்புன்னு ஒத்துப்பாரே தவிர, மற்றபடி அவர் நம்ம தப்புன்னு சொல்லிட்டாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் வந்து மேனேஜ்மெண்ட் மேலேயும் டீம் மேலேயும் கேப்டன்சி மேலேயும் பழி போடுவாரு, பிளேஸ் மேல பழி போடுவாரு, இதான் பண்ணிட்டு இருப்பாரு. இது ஒரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அவர் வந்து சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்ச் ரிவ்யூன்னு ஒன்று போட்டிருந்தாரு. அது ஆக்சுவலி மேட்ச் ரிவ்யூன்னு சொல்றதை விட அவர் 24 மினிட்ஸ் அந்த வீடியோ போட்டிருக்காரு சரியா. அதுல மெஜாரிட்டி ஆஃப் த வீடியோஸ்ல நான் இதெல்லாம் சொன்னேன், இதெல்லாம் பண்ணல, அதனாலதான் தோத்தாங்கன்னு அவர் வந்து ரேண்ட் தான் பண்ணிருப்பாரே தவிர என்ன நடந்துச்சுன்னு ஒரு பேசிருக்க மாட்டாரு. டெல்லி டீம் பத்தி ஒரே நிமிஷம் தான் சொல்லியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, 24 மினிட்ஸ் வீடியோல ஒரு முறை கூட தோனின்ற ஒரு வார்த்தை நான் கேட்கவே இல்லை. தோனின்னு சொல்ல, அவர் ஸ்ட்ரைக்கர் பத்தி பேசல, அவர் இன்டென்ட் பத்தி பேசல. ஏன் தோனி ஒரு ரீசனே கிடையாதா சிஎஸ்கே தோத்ததுக்கு? நான் தோனி தான் ரீசன் சொல்ல, ஆனா தோனியும் ஒன் ஆஃப் த ரீசன் தானே, அவரோட ஸ்ட்ரைக்கரும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தானே. அப்ப அதை சொல்லியிருந்திருக்கணும்ல, ஏன் சொல்லல? அவர் வந்து ப்ரிவியூஸ்ல தோனி பத்தி பேசாதனால அவர் சொல்லல, அது என்னன்னு தெரியல, இல்ல தோனி பத்தி பேச வேணான்றதுனால விட்டாரான்னு தெரியல. இங்க சேஃபா பிளே பண்றாரு. தோனி பத்தி நம்ம வந்து இருக்கிறத தப்பா சொல்ல போய் அது வேற மாதிரி இதாயிட்டு திரும்ப பேக் ஃபயர் ஆவானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோர்ட்லயே விளையாடிட்டாரோ அப்படின்ற மாதிரி. இது நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். அஸ்வினோட லைவ்ல போறப்ப ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்பாரு, கோலி வந்து ஒரு மேட்ச்ல அடிப்பாரு அப்படின்ட்டு அஸ்வின் சொல்லிருவாரு. எனக்கு எதாவது இந்த மேட்ச் கோலி அடிப்பாரு தோணுது மச்சி அப்படின்னு சொல்லிறதுக்கு முன்னாடி பீடாகன்னு சொல்லிடுற, கோலி தெரியல அடிக்க மாட்டாருன்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கும் தோணுதுங்க கோலி அடிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்னடா அப்படியும் சொல்ற இப்படியும் சொல்ற அப்படின்னு உடனே, நமக்கு யாருக்கும் வம்புக்கும் போறது இல்ல தும்புக்கும் போறது இல்ல, நம்ம பாட்டு சொல்லிட்டு போயிருவோமே அப்படின்னு பீடாக் சொல்லியிருக்காரு லைவ்லயே ஒரு தடவை. அந்த மாதிரி இருக்காரோ என்னவோ. அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் ரீசெண்டா ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு, மாதிரி நாங்க ரூமர்ஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன், நான் இருக்கிறத மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ட்டு. இதுல 2 விஷயம் நான் மென்ஷன் பண்ணோம், 2 ட்வீட் எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்றேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ போன மேட்ச்ல ஒரு ஃபேமஸா பேசுற ஒரு விஷயம் தான், தோனி வந்து திரும்ப கேப்டன்சி பண்ண போறாருங்க, ருத்ராஜ் கேக்கோட இன்ஜுரின்னு பயங்கர ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணான், இந்த நியூஸ் எனக்கு ஆக்சுவலி தெரியல, எனக்கு அந்த ஃப்ரெண்ட் மூலியமா தான் தெரியும். அவன் கால் பண்ணி, தோனி கேப்டன்சி பண்ண போறாராமாடா, டிக்கெட்ஸ் நம்ம உன்ட்ட இருக்கா, நம்ம மேட்ச் பார்க்க போலாமான்னு கேட்டான். என்னடா சொல்ற, அப்படி ஒன்றும் தெரியல அப்படின்றப்ப, பீடாகே போட்டிருக்காரா போய் பாடுறா அப்படின்னு சொல்லும் போது நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பீடாக் என்ன போட்டிருந்தாருன்னா, மோஸ்ட் லைக்லி டு லீட், தோனி இஸ் மோஸ்ட் லைக்லி டு லீட், ஹோப்ஃபுல்லி இட்ஸ் நாட் இஸ் லாஸ்ட் கேம், ஹோப்ஃபுல்லி நாட் அப்படின்னு 3 ட்வீட் போட்டிருந்தாரு அடுத்து சரிங்களா. இது எனக்கு எப்படி கன்வே ஆச்சுன்னா, எனக்கு மட்டும் இல்ல ஃபேன்ஸ்க்கு எப்படி கன்வே ஆயிருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இவருக்கு தெரியும் போல, இன்சைட் சோர்ஸ் ஏதோ இருக்கு போல. சோ தோனி இஸ் கோயிங் டு லீட், அந்த ரூமர்ஸ் போயிருந்துச்சு, ருத்ராஜ் கேக்கோட இன்ஜுரி தான் பேசியிருந்தாங்க. ஓகே, தோனியோட கடைசி மேட்சான்றது ரூமரா தான் இருந்துச்சு, யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் ஹோப்ஃபுல்லி நாட்னு போடும்போது ஒருவேளை இருக்கும் போல அப்படின்னு நிறைய பேருக்கு தோணுச்சு, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. பட் அது கடைசி மேட்சா இல்ல. அந்த வீடியோவோட ப்ரிவியூல அவர் சொல்றாரு, நான் வந்து ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. கன்ஃபார்மா ஒரு விஷயம் தெரியலன்னா அது ரூமர் தான். அன்லெஸ் இட்ஸ் கன்ஃபார்ம் இட்ஸ் a ரூமர். அப்ப இவர் பரவி இருக்கிறது ரூமர் தான். உங்களுக்கு கன்ஃபார்மா அந்த விஷயம் தெரியல, அப்ப எதுக்கு நீங்க வந்து எல்லாத்துலயுமே உங்க கருத்தை நுழைக்கணும்னு சொல்லிட்டு அதை நுழைச்சிங்க? இப்ப அது கரெக்டா வந்திருந்தா இவர் ப்ரெடிக்டர்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருப்பாரு. இப்ப தப்பா இருந்தாலும் நான் என்னங்க ஹோப்ஃபுல்லி தானங்க போட்டேன், ஐ வாஸ் அன்சர்டன் அபௌட் வாட் ஐ செட். ஒரு ஃபேனான ஒரு ஆசைன்னு சொன்னாரு, ஒரு ஃபேனா ஒரு ஆசையா நான் சொல்லியிருந்தேன், அது நடந்துடக்கூடாது, ஹோப்ஃபுல்லி நாட்னு தான் போட்டிருந்தேன், மத்தபடி இது நடக்கும் நான் சொல்லலையே அப்படின்ட்டு வந்து டக்குனு ஜகா வாங்கிட்டாரு. இது ஒரு தடவை இல்ல, இது வந்து குறிப்பிட்ட தடவை நாங்க பார்த்ததுனால சொல்றேன். முன்னாடி வந்து நீல சொக்கால இருந்து ஒருத்தர் மஞ்ச சொக்காக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸா ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுல, அந்த டைம்ல எவ்வளவு பெரிய பஸ் கிரியேட் பண்ணுச்சு. பீடாக் மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது அப்ப யாரு நம்ம மைண்டுக்கு யாரு வருவா? அவர் அந்த மாதிரி சொல்லும் போது ரோஹித் சர்மா தானே வந்தாரு, பும்ரா தானே வந்தாரு, இவர் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றப்போ அந்த அளவுக்கு தானே பெரிய பிளேயரா நினைச்சோம் நம்ம. ஆனா பார்த்தா யார், அன்சுல் கம்போஜும் இவங்க தான் சாண்ட்லர் தான் மாறினாங்க. அதுவுமே டிரான்ஸ்ஃபர் கிடையாது ராசா, ஆப்ஷன்ல எடுத்தாங்க. அப்போ பீடாக் சார் அதை வந்து எப்படி தெரியுமா மழுப்பிட்டாரு, கலாய்ச்சு மழுப்பிட்டாரு.
நல்லா வந்து ஜோக் பண்ற அப்படின்றத ஜோக் பண்ணி மழுப்பிட்டாரு. பீடாக் சார்ட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் நல்ல என்டர்டெய்னருங்க. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம என்டர்டெய்னர். அவர் அந்நியன் மாதிரி பேசுறதுலாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். அவர் வாய்ஸ்லாம் செம்மையா இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு குரு. அவர் இந்த வின் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. இந்த ஓவர்ஸ்ல இந்த ரன்ஸ் அடிச்சிருக்கணும். டீம்ஸ் வந்து அஹேடா இருக்காங்களா இல்ல பிஹைண்டா இருக்காங்களான்னு ட்விட்டர்லயும் போடுவாரு, அனாலிசிஸும் சொல்லுவாரு. ஓப்பனா சொல்றேன், ஒரு ஃபேனா அந்த மேட்ச் நான் பாக்குறப்போ, நான் பீடாக் மாதிரி பாக்குறப்போ நான் இன்னும் சூப்பரா இருக்கு அந்த மேட்சஸ் பார்க்கும்போது. ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனை வந்து அவர் செட் பண்ணிருக்காரு, சரிங்களா? ஆனா நீ சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே எல்லா ஒப்பீனியன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தெரியலன்னா தெரியல. இப்ப நீ இதே மாதிரி நான் சொல்றேன்டா, ஃபுட்பால்ல ஃபெப்ரிசியோ ரொமானோன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன ஒரு நியூஸ் போடுறாருன்னா 1000% கரெக்டா இருக்கும். ஒரு பிளேயர் இந்த டீமுக்கு போறாருன்னா நடக்கும். நீ சரி ஃபுட்பால் கூட போவேனா, கிரிக்கெட்ல எடுத்துக்கோ. ஏன் மோஷின் கமல்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து இன்சைட் சோர்ஸ் நிறைய சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சா பேசுவாங்க, தெரியலன்னா பேச மாட்டாங்க. அதுதான் நம்ம சோர்ஸ். அதுதான் அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிபிலிட்டியை வந்து இது பண்ணிக்க வேணான்றது எங்களோட ஒரு டார்னிஷ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் இவ்வளவு இருக்குங்களா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பீடாக் சாருக்கு ஒரு பிளேயரை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கடைசி வரைக்கும் பேக் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் தப்பா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, அவர் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மாதிரி கடைசி வரைக்கும் அந்த பிளேயரை பேக் பண்ணுவாரு. இன்ஃபேக்ட் குர்பாஸ் சூப்பரான பிளேயர், இல்லன்னு சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவாரு பீடாக்கு, நீங்க குர்பாஸை மட்டும் டீம்ல எடுத்து நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ற அளவுக்கு ஹைப் பண்ணுவார். குர்பாஸ் மாதிரி நீங்க ஒரு பிளேயரை எடுத்தீங்கனாலே போடுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்லாம் சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் குர்பாஸை. ஃபின்னாலன் அவ்வளவு ஹைப் பண்ணுவாரு. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் நிறைய பேர் அவர் ஹைப் பண்ணுவாரு. ஹைப் பண்றது தப்பு இல்ல, ஆனா அவர் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றப்போ அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஆமாங்க நான் சொன்னேன் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்னு ஒத்துக்கிறது ரொம்ப ரேர் எனக்கு தோணுது. மேபி ஐ கேன் பி ராங். பத்திரனா விஷயத்திலுமே வந்து சீசன் ஸ்டார்டிங் முன்னாடி பத்திரனா வந்து எடுக்கவே கூடாது சிஎஸ்கேன்ற மாதிரி ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருப்பாரு. நம்ம கூட அந்த நெட் செஷன் எல்லாம் பாத்துருவோம். பிராக்டிஸ்ல வந்து பெருசா போடல, அவரு ஸ்ரீலங்காவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, ஒருவேளை ரைட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். ஆனா அவர் சிஎஸ்கேக்கு வந்துட்டு அவர் என்ன பவுலிங் ஆக்ஷன் அவர் மாத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. திரும்பவும் பவுலிங் ஆக்ஷன்ல வந்து என்னென்ன இது பண்ண முடியுமோ அவர் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தலைவன் வந்து இப்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு பத்திரனா. ஒரு சாலிடான டெத் போலர் சிஎஸ்கே அந்த பவுலிங் லைனை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு பத்திரனா. இப்ப நல்லா போட்டுட்டு இருக்காருல்ல, அப்ப எதுக்கு நீங்க திரும்ப வந்து அஸ்வின்ன்ற பேர்ல நீங்க அஸ்வினை சப்போர்ட் பண்றீங்க? பவர் பிளேல அவர் போறதுதான் பிரச்சனையா இருக்கு. இவர மிடில் ஓவர்ஸ்ல போட விடலாம், அதுக்கே பத்திரனா நேமா அந்த இடத்துல யூஸ் பண்றீங்க. அஸ்வின் ஆட இருக்கணும்னா ஒன்னு பத்திரனாவை ரீப்ளேஸ் பண்ணி வேற பவுலர் கொண்டு வாங்கன்றீங்க, இல்லன்னா பத்திரனா பவர் பிளேல போடுவீங்கன்றீங்க. பத்திரனாவே ஏன் பிடிச்சிட்டு ஓட்டுறீங்க? இப்ப பத்திரனா பவர் பிளேல போட்டு அடி வாங்கணுமா? ஸ்டாட்டிஸ்டிக்கலா நீங்க பேசுறீங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கலா பத்திரனாக்கு என்ன ஸ்டாட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளேல போட வைக்கிறதுக்கு? நீங்க பத்திரனா பத்தி பேசி இப்ப பத்திரனா நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேல அவங்க கூட்டு வந்து போட வச்சு அவங்க ரன்ஸ் அடிச்சுட்டு அப்ப பத்திரனா பேஷ் பண்ணி பத்திரனா வெளில உட்காரக்கணும் நீங்க சொல்லுவீங்களா? என்ன லாஜிக் இது? ரீசெண்ட் டைம்ஸ்ல எடுத்து காட்டுங்க எனக்கு ஸ்டாட்ஸ். சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, மீதி டீம் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு காட்டுங்க. கரெக்டா இருந்துச்சுன்ற பட்சத்துல அவர் பிடிச்ச ஒரு பிளேயர் அஸ்வினை இப்ப நீங்க டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப பத்திரனாவை திரும்ப அடிக்கிறீங்க. பத்திரனா அடிச்சுட்டு தான் இருக்கீங்க ஸ்டார்டிங்ல இருந்து. அந்த அடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு இப்போ அவரு? அஸ்வின் 4 மேட்ச் நல்லா போடாம ஒரு மேட்ச் நல்லா போட்டா மட்டும் பேசுறீங்களே. அதுக்கு மட்டும் நான் சொன்னேன்லங்க, அஸ்வின் நல்லா போடுவாரு, 3 ஓவர் 21 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கே நீங்க பெருமையா சொல்லிக்கிட்டீங்களா அஸ்வின் நான் வந்து சொன்ன மாதிரி அவர் போட்டாரு பண்ணிட்டு? அதுக்கு முன்னாடி மேட்ச்ல என்ன போட்டாரு? அதுவுமே அவர் அப்படி சொன்னா பிரச்சனை இல்லடா. அவர் வந்து சொல்ற விதம் என்னன்னா, ஃபேன்ஸ் மேல என்டையர் பிளேம போடுறாங்க. நான் எட்ஜ் கொடுத்தது தப்புன்னு சொல்றீங்க. யார் எக்கனாமிக்கலா போட்டாங்க? போன மேட்ச்ல யார் எக்கனாமிக்கலா போட்டாங்க? நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன், நான் தப்பா அவங்க தப்பா அப்படின்றாரு. அவரை தப்புன்னு நீ சொன்னாதான் இங்க தப்பு. நம்ம தப்புனே சொல்ல வேணாம், அவர் கரெக்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் போல பேசாம. இது ஆக்சுவலி எங்களுக்கு மட்டும் தான் தோணுச்சான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு மட்டும் தோணல. பீடாக்கு வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து அப்பப்ப அடிச்சு விடுவாரு. ஆக்சுவலி அஸ்வினே கலாச்சிருப்பாரு. நீ சும்மா வந்து இப்படியும் பேசுற அப்படியும் பேசிட்டு இருக்க, நீ இருக்கிறத ஒழுங்கா சொல்லு, அதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருப்பாரு. சம்டைம்ஸ் பீடாக் அதை பண்ணியிருக்காரு, நான் நோட் பண்ணதுனால நாங்க ஒரு வீடியோ போட்டோம். ஆனா அந்த வீடியோல வந்து கமெண்ட்ஸ் எங்களை வந்து தப்புன்னு சொன்ன ஒரு செக்மெண்ட் இருந்தாலுமே இன்னும் ஒரு 30 கமெண்ட் வந்து இருந்தது. 10 பேர் எங்களை வந்து கரெக்ட் பண்ணாங்க. மீதி இருக்க 20 பேர் வந்து பீடாக் அடிக்க தான் செஞ்சாங்க. ஆமா ப்ரோ, அவருக்கு ஒரு வேலையே இல்ல ப்ரோ, அவர் வந்து தப்பு தப்பா தான் ப்ரோ சொல்லுவாரு, ஸ்டாட்ஸ் அடிச்சு விடுவார் ப்ரோ நிறைய சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் விடுங்க, அந்த சைட்லாம் போவேணாம். ஒரு பர்டிகுலர் கமெண்ட் நாங்க ஆக்சுவலி WPL ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தோம். அதுல வந்து நாங்க சொல்லியிருந்தோம், லைக் நான் ஓப்பனா சொல்றேன், நான் பர்சனலா நிறைய உமன்ஸ் மேட்சஸ் டொமஸ்டிக் மேட்சஸ் ஃபாலோ பண்ணி அந்த பர்டிகுலர் வீடியோக்கு ஒரு கெஸ்ட் நாங்க வந்து இன்வைட் பண்ணிருந்தோம். சாரதான்றவங்க டிஎன் அண்டர் 15 டீமோட உமன்ஸ் கோச் நாங்க கூப்பிட்டுருந்தோம். ஸோ நாங்க இன்சைட்ல அந்த வீடியோ எடுத்துட்டு போயிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா பீடாவும் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு WPL-க்கு. அவர் வீடியோ பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து மேலோட்டமா ஒரு வியூவரா பார்த்து போட்டிருந்தாரு. சாரதா ரைஸ்லாம் ஆட வைக்க மாட்டாங்க, இவங்க ஆட மாட்டாங்க, அவங்க ஆட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுல அந்த வீடியோல நான் அந்த இது பார்த்து நான் போய் கமெண்ட் பண்ணிருந்தேன் கிரிக்கெட் சேனல்ல இருந்து. பீடாக் நீங்க இப்படி சொல்றீங்க பீடாக், இதுல வந்து சாரா ரைஸ் ஆடுவாங்கன்னு தோணுது. அண்ட் இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தேன், நாங்களும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டைம் கிடைச்சா இதையும் செக் அவுட் பண்ணுங்க அப்படின்னு நாங்க வந்து போட்டிருந்தோம். அது அவர் போட்ட 30 மினிட்ஸ்ல டெலிட் பண்ணிட்டாரு அந்த கமெண்ட்டை. சரி, அதோட லாஜிக்கல் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ரைவல் அவர் கமெண்ட்ல போட்டதால டெலிட் பண்ணிட்டாங்க, சரி ஓகே. ஆனா விடு அது விட்டுரும் சரியா. ஆனா அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நம்ம வீடியோவையும் பார்த்திருக்காரு சரிங்களா. பார்த்துட்டு வந்து நம்ம வீடியோல கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ நான் பீடாக் வீடியோல நீங்க போட்டு இந்த கமெண்ட்டை பார்த்தேன், நீங்க நல்லா பேசிருக்கீங்க ப்ரோ, நான் இனிமேட்டு சப்ஸ்கிரைபரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, பீடாக் ஒரு சேனல்ல போயிட்டு
சார் இந்த மாதிரி கிரிக்கோட்டைன் மட்டும் ஒரு சேனல் வந்து நான் போட்டிருக்காங்க பிடாக், அதுல கரெக்டா இருக்கு பிடாக், அது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டு அந்த கமெண்ட்டும் delete பண்ணிருக்காரு பிடாக் சார். அது ஏன் அவர் பண்றாரு? கமெண்ட்டை வந்து போட்டாங்கன்னா அது ஏன் delete பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து தப்பா சரியா அது எனக்கு தெரியலங்க. ஆனா இப்போ நான் சரி ஓகே கிரிக்கெட் மட்டும் டேரக்டா போடும்போது delete பண்றாங்க, சரி ஓகே ரைவல் டேரக்ட் ரைவல் ஓகே. ஒரு சப்ஸ்கிரைபர் அதை போடும்போது அதையும் delete பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த முறை சும்மா நம்ம கிரிக்கெட் சேனல்ல வந்து மென்ஷன் பண்ணி பிடாக் இங்க பாருங்க பிடாக் உங்களை பத்தி பேசியிருக்காங்க, எனக்கு பதில் சொல்லுங்கன்னு போடுங்க. கமெண்ட் அவர் வச்சிருக்காரு delete பண்ணிருக்காருன்றத பார்ப்போம். கமெண்ட் இருந்துச்சுன்னா நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி வீடியோல போடுவோம். கமெண்ட் இல்லைன்னா வந்து இப்படிதான், ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். இல்லையே அப்படின்ட்டு அதுவும் போடுவோம். வீடியோட எண்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ டியூஸ்டே ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இன்னைக்கு நைட்டு சிஎஸ்கே vs பஞ்சாப் மேட்ச் இருக்கு. நாங்க மோஸ்டா அதை வெட்னஸ்டே தான் ரிலீஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவை. கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ்ல கேட்டது என்னன்னா, சரி நீ இவ்வளவு பேசுறியே நீ ஒரு பெஸ்ட் 12 குர்ரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நான் ஒரு சேலஞ்சா எடுத்து நான் வந்து ஒரு பெஸ்ட் 12 எனக்கு என்னோட நாலேஜ் பிரகாரம் நான் சொல்றேன். பீடாக் சார் சொன்ன எல்லாமே நான் ஒத்துப்பேங்க. ருத்ராஜ் ஷுட் ஓப்பன் த பேட்டிங். இதுவுமே நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க அதான் எதிர்பார்த்தோம், ருத்ராஜ் ஓப்பன் பண்ணுவாருன்ட்டு. அவர் திரும்ப ஓப்பனிங் பண்ணோம். நூர் அகமத் பவர் பிளேல போடணும் அப்படின்ட்டு பீடாக் சார் சொல்றாரு. அதுவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 100% கரெக்டா போட்டு தான் ஆகணும். சரிங்களா? சேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த டீம்ல 3 சேஞ்ச் பண்ணுவேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் முகேஷ் சௌத்ரி தயவு செஞ்சு துரத்தி விட்டு அன்சுல் கம்போஜ் எடுத்துட்டு வருவேன் பவர் பிளேல போடுறதுக்காக. ரெண்டாவது விஷயம், அஸ்வினை நீங்க வெறும் பவுலரா தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அஸ்வின் இந்த டீமுக்கு எனக்கு தேவையில்லை. அதனால பவுலர் ஆத்தானா அப்படின்னா அவர் வந்து ஒரு நல்ல பேட்டர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நாங்க சிஎஸ்கே அனாலிசிஸ் வீடியோ தான் போட்டோம். அதுல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அஸ்வினை ஒரு பேட்டரா ரொம்ப பிடிக்கும். டிஎன்பிஎல் சூப்பரா விளையாடி இருக்காரு. டிஎன்பிஎல் கூட மச்சி ராஜஸ்தானுக்காக சிஎஸ்கே அகைன்ஸ்டா சேப்பாக்ல வந்து ஆடின 2 மேட்ச்ல அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். சரியா? நான் அதுல ஒரு மேட்ச் போனேன், 3 6 அடிச்சாரு. ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா சூப்பரா ஆடுவாரு. இப்ப என்ன சிஎஸ்கே வீக்னஸ், மிடில் ஓவர்ஸ் ஸ்பின் ஆடுறதுக்கு ஆள் இல்ல. எல்லா தடவையும் அஸ்வினை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்ல ஃபாஸ்ட் பவுலர் சொன்னாலும் நார்க்கியா மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பவுலரே போட்டு பெரட்டி எடுத்தாரு அஸ்வின். கரெக்ட், கேப்பபிலிட்டி இருக்கு, அவரை கரெக்டா யூஸ் பண்ணுங்க, நடுவுல போடுங்க, நடுவுல போய் ஆட விடுங்க. 30 for 3 இருக்கா டீம். போதும் பிரச்சனையா இருக்கு. விக்கெட் போற இடத்துல இவரை போட்டு விடுங்க, இவர் ஆட்ட ஒரு மூலையில, அவ்வளவுதான். கரெக்ட். இவர் ஒரு இடத்துல நின்று இப்ப என்ன இவர் கிட்ட இருந்து இப்ப இவர் அனுப்புறதுனால ஒன்னும் யாருக்கும் நெகட்டிவ் இல்லை. இவர் கடைசியிலே ஆடாம தான் இருக்காரு. அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஒரு 30 for 3 டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுறப்போ ஒரு மிடில் ஒரு 5 ஓவர் 6 ஓவர் ஆடவீங்க. நீ ஆடுறா கண்ணா அப்படின்னு அஸ்வின் இறக்கி விட்டீங்க அப்படின்னா அஸ்வின் இஸ் வெரி கேப்பபிள் ஆஃப் பேட்டிங். அண்ட் அவர் அடிக்கிற எல்லா ரன்ஸுமே போனஸ் தான். ஒரு 15 பால் 20 ரன் அடிச்சா கூட அந்த விக்கெட் ஒரு அரெஸ்ட் அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ட்ல வந்து தூபே ஜடேஜா தோனி அப்படின்ற ஒரு ஹிட்டர் இருக்குன்னா இந்த டீம் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. சரிங்களா? இது வந்து நான் பண்ணணும். அஸ்வின் ஒரு பேட்டரா இப்ப எப்படி ஆக்சுவலி ஜிடி வாஷ் சூப்பரா யூஸ் பண்ணாங்க. 2 விக்கெட் பவர் பிளேல போச்சு, வாஷ் இறக்கி விட்டாங்க. அந்த இன்னிங்ஸை பாருங்க, அதுதான் டேர்னிங் பாயிண்ட். டிசி ரொம்ப வருஷமா அக்ஷர் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க அஸ்வினை யூஸ் பண்ணீங்கன்னா அஸ்வின் இந்த டீமுக்கு தேவை. அப்படி இல்லைன்னா அஸ்வினின் சேவை இந்த டீமுக்கு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி வேண்டாம். அதுக்கு பதிலா ஒரு நல்ல ப்ராப்பரான பேட்டரி எடுத்துட்டு வாங்க நான் சொல்லுவேன். அது ராகுல் திரிபத்தியா இருக்கட்டும், ஹூடாவா இருக்கட்டும், ஷேக் ரஷீதா இருக்கட்டும், ஆண்ட்ரி சித்தார்த்தா இருக்கட்டும், யாரை வேணா எடுத்துட்டு வாங்க. ஆனா ஒரு ப்ராப்பர் பேட்டர் வைக்கிறது எனக்கு பெட்டர். ஏன்னா பேட்டிங்கே ஸ்ட்ராங் பண்ணலாம். 180 200 நீங்க சேஸ் பண்ண மாட்டீங்கன்னா எதுக்கு அந்த டீம்? இப்படி எடுத்தா பேட்டிங் ஆச்சு ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டாவது சேஞ்ச். மூணாவது சேஞ்ச், either one of Rachin Ravindra or Conway should be dropped and Jamie Overton should play. ஏன்டா ஜேமி ஓவர்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஜேமி ஓவர்டனோட ஹிட்டிங் எபிலிட்டி மேல நம்பிக்கை இருக்குங்க. ஒரு ஃபியர் ஃபேக்டர், அடிக்கிறதுல வேற விஷயம். ஒரு ஃபியர் ஃபேக்டர், இந்த பயம் கண்டிப்பா ஜேமி ஓவர்டனை பார்த்தாலும் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா ஒரு ஹிட்டர் ஸ்லாட்ல போட்டா நீ செத்த அப்படின்னு ஒரு பயம் வந்து பவுலருக்கு வந்துட்டாலே யோசிப்பாங்க, பவுலர்ஸ் பயப்படுவாங்க, எங்க வேணா போடுவாங்க. அப்படி ஒரு பிளேயர் எனக்கு வேணும். அப்படி இருந்துச்சுன்னா டெத்ல அடிக்கிற எபிலிட்டி தோனி மட்டும் இல்ல ஓவர்டனும் இருக்காண்டா அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா இந்த டீம் ஆன் பேப்பர் டெட்லியா இருக்கும். இப்ப நான் சொன்ன டீம் அப்படியே நீங்க ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ருத்ராஜ், அவருக்கு பார்ட்னர் வந்து ரச்சின் ஆர் கான்வே, 2 பேர் யாரும் அடிக்கோங்க. நம்பர் 3ல திரிபாத்தி, நம்பர் 4ல வந்து அகைன் விஜய் சங்கரோ இல்ல வந்து ஹூடாவோ இல்ல வந்து சித்தார்த்தோ ஷேக் ரஷீத் யாரை வேணா ஆடிச்சுக்கோங்க. நம்பர் 4 ஸ்லாட் நல்லா நின்று ஆடக்கூடிய ஒரு பேட்டர்னுக்கு வேணும். நம்பர் 5ல தூபே, நம்பர் 6ல வந்து ஜடேஜா, நம்பர் 7ல ஓவர்டன், நம்பர் 8ல தோனி. இந்த டீம் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சரிங்களா? பவுலிங்ல வந்து எனக்கு ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் இருக்கு. சிவம் துபே ஏன் போட இருக்க கூடாது? ஸ்டேப்பா கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மீடியம் பேசர் வந்து போட்டா பால் டிப் ஆகும், பேட்ஸ்மேன் வந்து ஆட போய் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணலாம். எதுக்கு அவர் இம்பாக்ட் பிளேயரா உட்காராக்குறீங்க? மேபி ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷன் தான். பட் நான் இதுக்கு நீ ஆக்சுவலி ஓவர்டன் எடுக்கிறப்போ இன்னொரு ஆப்ஷன் என்ன, ஓவர்டன் பவர் பிளேல ஒரு ஓவரும் போடுவாரு. பீடாக் சார் சொல்லும் போது அவர் ஒரு சின்ன எரர் பண்ணிட்டாரு. ஓவர்டன் பவர் பிளேல போடுற பவுலரே கிடையாதுங்க அப்படின்ட்டாரு. ஆக்சுவலி அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நியூ பால் போடக்கூடிய பவுலர் கிடையாது ஓவர்டன். அவர் நியூ பால் போட்டு போறது இல்ல. பட் அவர் வந்து பிக் பேஷ்ல வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்கா இருக்கட்டும் இல்ல இங்கிலாந்துல சரேக்கா இருக்கட்டும், அவர் வந்து பவர் பிளேல போடக்கூடிய பவுலர் தான். இன்ஃபேக்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு அவர் பவர் சர்ஜ்ல ஒரு ஓவர் போடுவாரு. ஸோ இஸ் நாட் நியூ டு பவுலிங் வித் 2 ஃபீல்டர்ஸ் அவுட் சைட். சரிங்களா? அவர் போட்டிருக்காரு. என்னதான் 5th ஓவர்ல வருவாரு. பிக் பேஷ்ல 4 ஓவர் பவர் பிளேன்றப்போ 4th ஓவர்ல வந்து போடுவார். அந்த மாதிரி இந்த மாதிரி டீம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, கலீல் கிட்ட இருந்து 2 ஓவர், அன்சுல் கம்போஜ் கிட்ட இருந்து 1 or 2 ஓவர்ஸ், நூர் அகமது 1 ஓவர், ஜேமி ஓவர்டன் 1 ஓவர். கலீல் நல்லா போட்டாருன்னா கலீல் 3 ஓவர். இங்க எனக்கு 10 ரன் பவர் பிளே போட வேண்டிய அவசியமும் இல்ல, தேவையும் இல்ல. விட்டுருங்க, இவ்வளவு பவுலர்ஸ் இருக்கு, இது கரெக்டா யூஸ் பண்ணா போதுமே.
அவ்வளவுதான். மிடில் ஓவர்ஸ் ஜடேஜா எக்ஸ்பென்சிவா போறாரா, ஜேமி ஓட்டனுக்கு இன்னும் ஒரு ஓவர் தாங்க, இல்ல நீ இவர் சொல்ற மாதிரி தூபையை கொடுங்க. பவுலிங் பிரச்சனையே இல்லைங்க, பவுலிங் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பேட்டிங் இப்படி போனாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் திரும்ப சொல்றேன், இந்த வீடியோ நாங்க வந்து டியூஸ்டே மார்னிங் ரெக்கார்ட் பண்றோம். பஞ்சாபுக்கு அகைன்ஸ்டா எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க அதே டீம் எடுத்துட்டு போயிட்டு ஜெயிக்கவும் செஞ்சிருக்கலாம், தோக்கவும் செஞ்சிருக்கலாம், இல்ல டீம்ஸ்ல வேற சேஞ்ச் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சிருக்கலாம், தோக்கவும் செஞ்சிருக்கலாம். பீடாக் சார் சொன்னது திரிபாத்தியை நம்பர் 4ல ஆட வைக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. அது எங்களுக்கு நம்பர் 3ல ஆட வைக்கணும்னு தான் ஆசை. பட் 2 பேருமே திரிபாத்தி ஆட வைக்கணும்ன்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் ஓபன் பண்ணணுங்க. நானும் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்பீடாக்ஸும் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து நடக்கணும். கான்வேவா ரவீந்திரான்றது எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி போனாங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு சொல்றேன். ஆனா இது பண்ணாதான் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு பீடாக் சார் மாதிரி நான் சொல்லல. அந்த மாதிரி சொல்ல சிஎஸ்கே நோஸ் ஏதோ எங்க அறிவு கட்டின ஒரு ப்ராபபிலிட்டி, 100 ப்ராபபிலிட்டில ஒரு ப்ராபபிலிட்டி, அவ்வளவுதான். ஆமா. சோ இந்த வீடியோ எடுத்து நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தங்களுக்கு இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ அவங்களுக்கு கேள்வி கேட்கவே கூடாது, நீ தப்புடா அப்படின்ட்டு ஒரு விஷயம் தெரியாம பேசாதீங்க. சும்மா கிரிக்கெட் நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சேனல் எங்களுக்கு நடத்த முடியாது. எங்களுக்கு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏதோ ஒரு விஷயம் நாலேஜபிளா கொடுக்குறோன்றதை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சும்மா ரேண்ட்டுக்குலாம் நாங்க வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. எங்களுக்கும் ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. பீடாக் சார் வேற லெவல், நாங்க ஒத்துக்கிறோம், இல்லன்னு சொல்ல. அவர் லெவலுக்கு நாங்க இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனா அவர் எல்லா தடவையும் கரெக்ட், நீ அவரை பத்தி பேசினாலே தப்பு அப்படின்ட்டு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. மூவி ரிவ்யூ எல்லாம் பண்றோம்ல, இப்ப நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, அதுக்குன்னு நீ போய் படம் எடுத்து பாரு சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாதுங்க. கிரிட்டிசிசம்ன்றது யார் வேணா யார் மேல வேணா வைக்கலாங்க. இப்ப தோனி சரியா ஆடுறதுல தோனி மேல பழி போடுறீங்க, அப்ப நீ போய் ஆடி பாடுறா தெரியும் சொல்ல முடியும்? தோனி சரியா ஆடலன்னா சொல்றோம். அந்த மாதிரிதான் ஒரு கிரிட்டிசிசம்ன்றது யார் மேல வேணா யார் வேணா வைக்கலாம். unless they make the point. if I'm making point, tell me. okay, if I'm not making the point, let us know in the comments. நாங்க திருத்திக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி பீடாக் சார் போய் பண்ணுங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு வியூவரா இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு பீடாக் சொன்னாலே கரெக்டா அப்படின்னு சொல்லாம போயிட்டு, இல்ல பீடாக் நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க பாருங்க, பத்திர பார்ப்பிலே போடல, நீங்க கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுங்க. அவர் கமெண்ட் வெயிட் பண்ணுவாரு. பேசிக்கா வந்து பிரசன்னா டாக் பீடாக் மேல வந்து எங்களுக்கு தனிப்பட்ட எதுவுமே கிடையாது. இஸ் அ ஃபேன் ஆஃப் பீடாக், ஓகேங்களா? நாங்க வந்து அவர் வீடியோஸ் பார்த்து எப்படிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு டேட்டா எடுத்து பேசணும் எல்லாமே கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா நாங்க வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஆஸ் அ ஃபேன் ஆகும்னு வச்சுக்கோங்க, ஆஸ் அ பீடாக் ஃபேன் ஆகும், ஆஸ் அ ரிவ்யூவரா நாங்க வந்து இதை பண்ணணும்னு நினைச்சோம். மற்றபடி அவருக்கு ஈக்குவலா நாங்க எதுவுமே கிடையாது. அவருக்கு இருக்க நாலேஜ்ல நாங்க ஒரு 1% கூட கிடையாது. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறதுக்கு நிறைய ரிவ்யூஸ்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம், மேட்ச் ரிவ்யூஸ்லாம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்றோம். அங்கங்க கரெக்டா வருது, சில இது தப்பாகுது. தொடர்ந்து கிரிக்கெட்டிங் இன்சைட்ஸ் நீங்க பாத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.